குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இல்லாத மாநிலங்களில் ஆட்சியை கைப்பற்ற அக்கட்சி நிர்வாகத்தில் சீர்திருத்தங்கள் செய்யப்படுகின்றன. சமீபத்தில் அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள் பதவிக்கு 45 முதல் 60 வயதுக்குட்பட்ட 54 பேர் நியமிக்கப்பட்டனர். அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேருக்கு வாய்ப்பு கிடைத்தது. தமிழகத்தில் 2026 நடைபெறும் சட்டசபை தேர்தலையொட்டி அதிரடி மாற்றங்கள் செய்ய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்திருக்கிறது. சமீபத்தில் டெல்லியில் நடந்த காங்கிரஸ் செயலாளர் கூட்டத்தில் ராகுல் சில அறிவுரைகள் வழங்கியிருக்கிறார். காங்கிரஸ் அல்லாத மாநிலங்களில் ஆட்சியை பிடிக்க வேண்டுமானால் வலிமையான மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் டாப் 3 நபர்களை தேர்ந்தெடுத்து அதில் சிறந்தவரை தலைவர் பதவிக்கு கொண்டு வர வேண்டும். அவர்கள் 50 வயதுக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். வட்டார தலைவர்களையும் இந்த முறையில்தான் தேர்வு செய்ய வேண்டும் என ராகுல் சொல்லியிருக்கிறார். தமிழக காங்கிரஸில் தற்போது 74 மாவட்ட தலைவர்கள் உள்ளனர். 2 சட்டசபை தொகுதிக்கு ஒரு மாவட்ட தலைவர் என 117 புதியவர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அதற்கான பட்டியலை தயாரித்துள்ளார். விரைவில் காங்கிரஸில் இளம் நிர்வாகிகள் நியமிக்கப்பட உள்ளனர்.